இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான பேட்டர்ன் உங்களுக்கு தர இருக்கிறேன். இந்த பேட்டர்னை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திரையில தெரியும். ஐ பிளஸ் கேன் பிளஸ் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் சொல்லி இருக்குது. நீங்க இதை பெருசா நீங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நாங்கள் கீழே வருவோம். கீழே இருக்கிற சென்டென்சஸ் ஒவ்வொன்றா பார்ப்போம். சரிதானே? சோ ஃபர்ஸ்டா இருக்கிற சென்டென்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லி தர போற பேட்டர்ன் என்னன்னு சொன்னா ஐ கேன், ரைட்? ஐ கேன் சொன்னா என்னால் முடியும். இந்த கேனை வந்து 2-3 விஷயத்துக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஐ கேன் என்று சொல்றது ஒருவருடைய எபிலிட்டி, அதாவது ஒருவருடைய இயலுமையை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது. என்னால முடியும் என்று சொல்லி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற ஒரு வேர்ட் தான் இந்த கேன் சொல்ற வேர்ட். ஆகவே இந்த கேனை எப்படி நாங்கள் ஒரு சென்டென்ஸா அமைக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா வார எல்லா சென்டென்ஸ்லயும் ஐ கேன் சொல்லி வருது. அந்த பின்னுக்கு இருக்கிற 2 வேர்டு அல்லது 3 வேர்ட் தான் மாற்றம் வருது. அந்த வேர்டை நாங்கள் ஈஸியா எங்களோட மனசுல இருக்கிற விஷயங்களை செய்து கொள்ளலாம். பாருங்க எப்படி செய்யறோம்னு சொல்லி. ஐ கேன் ஸ்பீக், இது ஒரு சிம்பிளான விஷயம். ஐ கேன் ஸ்பீக்ன்றது பேசு, ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல் அதுல சேர்த்து இருக்கிறோம். ஐ கேன் ஸ்பீக் சொன்னா என்னால் பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக். இப்ப நாங்கள் அங்கால என்ன பேச முடியும்? தமிழ்ல பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் தமிழ், என்னால தமிழ் பேச முடியும். சிம்பிள். இப்ப தமிழ் இருக்கிற இடத்துல நீங்கள் வேற மொழிகளை போடுங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால இங்கிலீஷ் பேச முடியும். பாத்தீங்களா? சிம்பிள். ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி பேச முடியும். அதாவது ஹிந்தி என்னால பேச முடியும். ரைட்? ஐ கேன் ஸ்பீக் மலையாளம் என்னால பேச முடியும். பாத்தீங்களா? சிம்பிள். ஐ கேன் ஸ்பீக் பிரெஞ்ச், என்னால பிரெஞ்ச் பேச முடியும். பாருங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கு, மாத்தி கொண்டு போறோம் அந்த வேர்டை மட்டும். அப்படியே எல்லாமே என்ன செய்யுது? மாறிக்கொண்டு போகுது. உலகத்தில் இருக்கிற 5000 மொழி இருந்தா 5000 மொழியை உங்களால பேச முடியும்னு சொல்லணும்னு சொன்னா சிம்பிளா நீங்க சொல்லலாம். எந்த மொழியை என்றாலும் ஐ கேன் speak Tamil, I can speak English, I can speak Hindi, I can speak Malayalam, I can speak Urdu, I can speak Telugu, I can speak என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டு போகக்கூடிய ஒரு ஈஸியான மெத்தட். பாத்தீங்களா? எந்த விஷயத்தை நீங்க சொல்லலாம். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களால உலகத்தில் இருக்கிற எந்த மொழியை பேச முடியும்னு நீங்க சொல்ல வலிக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஓகே தானே? ஒரு செகண்டுக்கு வரும் பாருங்க. I can read a book, என்னால ஒரு புத்தகம் வாசிக்க முடியும். I can read a book. என்றது ஒரு அர்த்தம். ஒரு எடுத்துட்டு நீங்க சொல்லலாம் I can read book, என்னால புத்தகம் வாசிக்க முடியும். ரைட்? ஐ கேன் ரீட் a book, என்னால புத்தகம் வாசிக்க முடியும். ஐ கேன் ரீட் a book, என்னால ஒரு புத்தகம் வாசிக்க முடியும். ரைட்? சேஞ்ச் பண்ணி பாப்போமா? ஐ கேன் ரீட் a story, என்னால ஒரு கதை வாசிக்க முடியும். ஐ கேன் ரீட் a story, பாத்தீங்களா? என்னால ஒரு கதை வாசிக்க முடியும். ஐ கேன் ரீட் a newspaper, என்னால ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்க முடியும். பாத்தீங்களா? ஐ கேன் ரீட் a poem, என்னால ஒரு poem வாசிக்க முடியும், ஒரு கவிதையை வாசிக்க முடியும். ஐ கேன் ரீட் a message, என்னால ஒரு மெசேஜ் வாசிக்க முடியும். ஓகே தானே? அப்படியே எல்லா விஷயங்களும் உங்களால என்னென்னத்தை வாசிக்க முடியுமோ எல்லா விஷயங்களையும் ஈஸியா சொல்லி கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான வழிதான் இந்த வழி. சரிதானே? அடுத்த பாப்போம். பாருங்க, அங்காலே இந்த 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, so third sentence is I can write a letter, I can write a letter, என்னால ஒரு கடிதம். I can write a letter, என்னால ஒரு கடிதம் எழுத முடியும். I can write a letter, right? I can write a letter, right? I can write a message, ஒரு மெசேஜ் என்னால எழுத முடியும். I can write a paragraph, ஒரு பந்தி என்னால எழுத முடியும். I can write a note, என்னால ஒரு நோட் எழுத முடியும், ஒரு குறிப்பு எழுத முடியும். ரைட்? இப்படி உங்களால என்னென்ன எழுத முடியுமோ எல்லா விஷயங்களையும் என்ன செய்யலாம்? நீங்க எழுதிக்கொண்டு. ஐ கேன் ரைட் a story, என்னால ஒரு ஸ்டோரி, ஒரு கதை ஒன்று எழுத முடியும். ஐ கேன் ரைட் a story, என்னால ஒரு கதை எழுத முடியும். பாருங்க, வெரி சிம்பிள். இப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொண்டு போகலாம். அங்கால அடுத்த பார்ப்போம். ஐ கேன் பிளே கிட்டார் வந்து பிளே பண்ண முடியும், கிட்டார் வாசிக்க முடியும். ஏன்னா கிட்டாரை வந்து என்னால பிளே பண்ண முடியும்னு சொல்லப்பட்டது. ஸோ நீங்கள் இதுல எல்லாத்தையுமே நீங்க சொல்லிக்கணும். ஐ கேன் பிளே கிட்டார் என்றதை நாங்கள் அப்படியே மாத்தி கொண்டு போகலாம். ஐ கேன் பிளே வயலின், என்னால வயலின் வாசிக்க முடியும். ஐ கேன் பிளே ஓகன், என்னால ஓகன் வாசிக்க முடியும். ஐ கேன் பிளே ஃப்ளூட்னு சொன்னா புல்லாங்குழல், என்னால புல்லாங்குழல் வாசிக்க முடியும். சோ நீங்கள் இப்படியே சென்டென்சஸ் என்ன செய்யலாம்? புதுசு அப்படியே உருவாக்கி கொண்டு போகலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஐ கேன் அப்படியே வருது, அதுக்கு அங்கால இருக்கிற வேர்டை மட்டும் மாத்தி கொண்டு போனீங்கடா சென்டென்சஸ் புதுசா உருவாக்கி கொண்டே போகும். ரைட்? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஐ கேன் சிங் a song, என்னால ஒரு பாடல் பாட முடியும். ஐ கேன் சிங் a song, என்னால ஒரு பாடல் பாட முடியும். என்னன்னு மாத்தலாம்? இப்ப தமிழ் பாடல் பாட முடியும்னு சொன்னா நீங்க சிம்பிளா மாத்திக்கலாம். என்னண்டு? ஐ கேன் சிங் தமிழ் சாங், என்னால தமிழ் பாடல்கள் பாட முடியும். ரைட்? ஐ கேன் சிங் இங்கிலீஷ் சாங்ஸ், என்னால இங்கிலீஷ் பாடல்கள் பாட முடியும். ஐ கேன் சிங் இங்கிலீஷ் சாங்ஸ், ரைட்? இங்கிலீஷ் பாடல்கள் பாட முடியும். ரைட்? ஐ கேன் சிங் ஹிந்தி சாங்ஸ் என்னால பாட முடியும். ஐ கேன் சிங் பிரெஞ்ச் சாங்ஸ் வந்து என்னால பாட முடியும். இப்படி உங்களுக்கு என்ன முடியுமோ, அதாவது என்ன பாட முடியுமோ எல்லாத்தையுமே சொல்லி கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த சென்டென்ஸ் வந்து இருக்கும். சோ உங்களுக்கு இப்ப ஈஸியா விளங்கி இருக்கும். ஒரு 2-3 சென்டென்ஸ்லயே நீங்கள் ஏராளமான சென்டென்ஸ் நீங்களா உருவாக்கக்கூடிய ஒரு வழி வந்து இதுல இருக்குதுன்னு சொல்லி. சோ நெக்ஸ்ட் இன்னொன்று பாப்போம். என்ன இருக்குன்னு சொன்னால் ஐ கேன் டிரைவ் a car. பாருங்க, ஐ கேன் டிரைவ் a car, ஒரு கார் என்னால செலுத்த முடியும், அல்லது என்னால ஒரு கார் வந்து ஓட முடியும். ரைட்? ஐ கேன் டிரைவ் a car.
என்னால் ஒரு கார் ஓட முடியும். இது மாத்துவோமா? என்ன வாகனங்கள் உங்களால் ஓட முடியும்? எல்லா வாகனங்களையும் போடலாம். ஆனா மோட்டார் பைக் வண்டில் அதுகளை போடக்கூடாது. ரைட்? மற்ற எல்லா வாகனங்களையும் நீங்கள் போடலாம். இதுதானே டிரைவ்னு சொல்லி மோட்டார் பைக்கை சொல்ற இல்ல, அது ரைடுன்னு சொல்லணும். அதே மாதிரி பஸ் பைக்கையும் நீங்கள் ரைடுன்னு தான் சொல்லணும். குதிரையில ஓடுறதையும் ரைடுன்னு தான் சொல்லணும். சோ இந்த வாகனங்கள், பெரிய வாகனங்கள், 4 சீட் வாகனங்கள் இருக்குதானே, அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். என்னண்டு டிரைவ். ஐ டிரைவ் அ கார், சாரி ஐ கேன் டிரைவ் அ கார். என்னால் ஒரு கார் செலுத்த முடியும் அல்லது ஓட முடியும். மாத்துவோம். எப்படி? ஐ கேன் டிரைவ் அ லாரி. என்னால் ஒரு லாரி ஓட முடியும். ஐ கேன் டிரைவ் அ வேன். என்னால் ஒரு வேன் ஓட முடியும். ஐ கேன் டிரைவ் அ வேன். பாருங்க, சிம்பிள் தானே. ஐ கேன் டிரைவ், ரைட்? ஐ கேன் டிரைவ்னு சொல்லி அங்கால நீங்க என்ன வாகனங்கள் ஓட முடியுமோ எல்லா வாகனங்களையும் நீங்க சொல்லிக் கொண்டே போகலாம். சிம்பிளா ஐ கேன் டிரைவ் அ ஹேர்ஸ் உண்டனால ஓட முடியும். ஐ கேன் டிரைவ் அ டால்பின். டால்பின் வாகனம் உண்டு, ஓட முடியும். ஐ கேன் டிரைவ் அன் ஆம்புலன்ஸ். என்னால ஒரு ஆம்புலன்ஸ் ஓட முடியும். பாத்தீங்களா? ஐ கேன் டிரைவ் அ பஸ். என்னால ஒரு பஸ் ஓட முடியும். இப்ப என்ன உங்களால ஓட முடியும்னு நீங்க சொல்லணும்னு வலிக்கிறீங்க. எல்லா விஷயங்களையும் சொல்லுங்க. ரைட்? எல்லாம் உடைச்சறிஞ்சு போகும். சிம்பிள். ஐ கேன்ன்றது மட்டும் தான் வருது. ஐ கேன் டிரைவ்ன்றது வருது. அங்கால சேர்த்து கொண்டு போங்க. ரைட்? எல்லாத்தையும் உடைச்சறிஞ்சு போங்க. I can drive a bus, I can drive a lorry, I can drive a car, I can drive a van, I can drive a dolphin, I can drive a tractor. ரைட்? இப்படியே நீங்கள் என்ன ஓடணும் உங்களால முடியும் நீங்கள் சொல்ல விரும்புறீங்களோ எல்லா விஷயங்களையும் இப்படியே சொல்லி கொண்டு வாங்க. வெரி சிம்பிள். ரைட்? கிளியர் தான் எல்லாருக்கும்? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த இருக்கு ஐ கேன் குக் ரைஸ் சொல்லி. ஐ கேன் குக் ரைஸ். ரைட்? ஐ கேன் குக் ரைஸ். என்னால சோறு சமைக்க முடியும். இப்ப கறி சமைக்க முடியும்னு சொல்றதுக்கு நான் சொல்லணும் உங்களுக்கு இல்லையா? சிம்பிளா நீங்கள் சொல்லிடுவீங்க. ஐ கேன் குக் ரைஸ். அதோட ஐ கேன் குக் கறி. சிம்பிள். ஐ கேன் குக் ரைஸ். ஐ கேன் குக் ரைஸ் அண்ட் கறி. கறியும் சோறும் என்னால சமைக்க முடியும். I can cook eggs. I can cook pasta. I can cook rice. I can cook vegetables. I can cook chicken. I can cook fish. I can cook soup. I can cook stew. I can cook toast. I can cook a meal.